விக்ரம் உடம்புல இருக்க காயங்கள்லாம் பார்த்துட்டு கெஜா வந்து பதறி போகிறாங்க. என் பிள்ளை இப்படி அடிச்சிருக்காங்களே, என் பிள்ளை எந்த தப்புமே செய்யாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ வந்து அப்படியே பார்க்குறாரு நம்ம வந்து வேதாவை. விக்ரம் உன்னை வேதா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கெஜா. உன்னை வந்து விக்ரமை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக மிர்னாலினியை வந்து பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் மிர்னாலினியை வேணும்னே பார்க்க போல, எனக்கு இந்த மாதிரி வந்து கிளைண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணார், அதை பேஸ் பண்ணி தான் நான் போனேன். அங்கே பார்த்தா மிர்னாலினி அங்கே இருக்கா, அதை பார்த்து எனக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நான் வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் மிர்னாலினி தொடர்ந்து வந்து என் காலை பிடிச்சின்னு கெஞ்சினான். இங்கே பாருங்கள் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா, என் குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா. ஆனால் என்னால் தாங்கிக்கவும் முடியல. அதனால் செம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ விடுன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் கேட்கவே கேட்கல. தொடர்ந்து வந்து என்னை வற்புறுத்தினா. அதனால் செம டென்ஷனில் வந்து அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல வேதா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து விஷயத்தெல்லாம் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஃபோர்ஸாக தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரியல. வந்து மிர்னாலினியோட வந்து ரிப்போர்ட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தா தான் நான் எதுவுமே சொல்ல முடியும். மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துட்டோன்னே எப்படி வந்து அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுவோம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கெச்சா சொல்கிறாங்க வேதா கிட்ட, எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கொண்டு வந்துருமா, கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடலாம்ல வேதா அப்படின்னோடனே, அவர் தப்பு செய்யலைன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவானே, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இது வந்து டெம்பரவரி தான், சீக்கிரமாகவே வந்து அவர் வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி சரி விக்ரம், நீங்கள் பத்திரமா இருங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் வேதா அப்படின்றாரு. உன்னை இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து எப்படியாவது விக்ரம் வெளியே எடுத்துகிட்டு வரணும், பாவம் என் புள்ள அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க வீட்டில் கெஜா எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே வேதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வசந்த் வந்து வேதா கிட்ட வந்து பேசுகிறாரு. கண்டிப்பாக அவன் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அவன் செய்யவே மாட்டான், அது எனக்கும் புரியுது. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அது மட்டும் கிடையாது, அவர் வந்து அவங்கள வந்து கீழே தள்ளி விட்டுருக்காரு. அப்போது அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து யோசித்து தான் செய்யணும், ரிப்போர்ட் வந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். சரிங்க, அந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும், அதுக்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து சொல்லி தான் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் கூட ரொம்ப மோசமாக இருக்காரு, என்னன்னே தெரியலங்க, அப்படி கொஞ்சம் கூட வந்து சாஃப்டாக கூட பேச மாட்டேங்கிறாரு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஒரு டாக்டருக்கு. சார் இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து உங்ககிட்ட தான் வந்திருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாங்க. சார் அந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும், உங்களால் தர முடியுமான்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அப்படி நீங்கள் தந்தீங்கன்னா கண்டிப்பாக விக்ரமை காப்பாற்றுங்க. யூஸ்ஃபுல்லாக இல்லை வேதா, நான் கவர்மெண்ட் வந்து சொல்கிற பிரகாரம் நான் எதுவுமே பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னோடனே வேதா வந்து ஆமாம், இது ரூல்ஸ் பிரகாரம் தரமாட்டாங்க, அது வந்து கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிப்போர்ட்ஸ் வந்தால் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு வேதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து தவிச்சிட்ருக்காங்க எல்லாருமே. இங்கே வேதா கிட்ட அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்ன வேதா என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன பண்ண சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேதா, நம்ம ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணுமே, கரெக்டு தான், முடிவு பண்ணணும் தான், ஆனால் விக்ரம் இந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படிமா நான் ஊருக்கு வர முடியும். சரிம்மா, அப்போ விக்ரமனை ஏற்றுன்னு வாழ போறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பின்ன எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, விக்ரம் வந்து என்னை எந்த நிலைமையிலையும் கைவிடலை, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாரு, ஏன் 2-3 வாட்டி என்னை உயிரை காப்பாற்றிருக்காரு, தீயிலேருந்து உயிரை காப்பாற்றினாரு. அதே மாதிரி என்னோட நோய் வந்து என்கிட்டேருந்து போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து முடிக்கையெல்லாம் பறிச்சுட்டு வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி என்னை எவ்வளோ டைமில் காப்பாற்றிருக்காரு. அந்த மனுஷன் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய தப்புப்பா. நான் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபாக உதவி செய்யலை, அவர் எனக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நன்றி கண்ணுக்காக தான் இந்த உதவி செய்கிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா உன் மனசு பிரகாரமே செய்யுமா,